chose you 1, 2, 3, 4, 5, 6,000 times. Oh, பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே. ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம டேங்கோட ரேஃபிஃப் தான் பார்க்க போகிறோம். யுவர் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். கடைசி பாட்டில் நீங்கள் டேயோட செஸ்ட்டில் கை வச்சுருப்பீங்க. அவங்க கை வச்சு அவனோட செஸ்ட்டில் வச்சுருப்பான். அவனுக்கு ஹார்ட் பீட் ஏறும். அந்த மாதிரி பார்த்தோம். அதோட ஷை ஆகிட்டு நீங்கள் ஓடிருப்பீங்க வீட்டுக்கு. ஓகேடா, இப்போ அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேடா, எஃப்எஃப்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்கு போய் பெட்டில் படுத்துகிட்டே இன்றைக்கி டே கூட நடந்த இன்சிடெண்ட்லாம் எல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு அப்படியே ஷை ஆகி அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் இப்படி சிரிக்கிறத பார்த்து, ஒயன் என்னாச்சுடி உனக்கு ஜூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜூஸை கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு மூஞ்சை நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஆக்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஜூஸை குடிக்கிறீங்க. டே சைடு என்ன நடக்குதுன்னா, டே அவன் வீட்டுக்கு போயிட்டு ரூஃப் டாப்பில் உட்காந்து ஸ்கையை பார்த்துட்டு நீங்கள் டேயோட செஸ் மேலே கை வச்சது, அவரை நீங்கள் ஐயை கூட பிளிங்க் பண்ணாமல் பார்த்தது, அவரை டேன்னு லவ்வோடு கூப்பிட்டதுன்னு நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கையில் டேக்கு வந்து ஒரு மூவி மாதிரி தெரியுது. டே அவனோட செஸ்ட்டில் கையை வச்சு அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டே இருக்கான். சீக்கிரம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகணும், என்னால் ஒயனை பார்க்காம இருக்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி டே வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிடுறான். அப்படியே ரூஃப் டாப்லேயே நீங்களும் அந்த சைடு வந்துட்டு டேயை நினச்சிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. நீங்கள் டேயை பார்க்கணுன்னு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. டேயோட வீடு உங்கள் வீட்டில் இருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. உங்களால் டே வர வரைக்கும் வெயிட் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் டேயோட வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க வீட்டு காம்பவுண்ட் வாலில் நின்று வீட்டுக்கு உள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, எங்கே இவனை இன்னும் காணோம், டைம் வேறு 8:40 ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் பின்னாடி இருந்து டே வந்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்குது. உங்கள் மைண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு பாப்பா மாதிரி அப்படி நின்றுட்டு அப்படியே பின்னாடி திரும்புகிறீங்க. டே கையை கட்டி நின்றுட்டு உங்களையே நக்கலாக சிரித்து பார்த்துட்டு இருக்கான். ஏய் ரவுடி, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஷாக்காக டேயை பார்த்துட்டே இருக்கீங்க. டே உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி அவன் கையை வச்சு வேவ் பண்ணுறான். ஒய் ஹலோ மேடம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போகலாமா வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் எம்பாரேசிங்காக ஃபீல் பண்ணிகிட்டே வரீங்க. அதோடு யோசிக்கிறீங்க, ஐயோ அசிங்கமாக போச்சு இவன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்கீங்க. செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை கூப்பிட்றான். நீங்கள் உங்கள் மைண்ட் திங்கிங்லேருந்து வெளியே வந்து டேயை டவுட்டாக பார்க்குறீங்க. இப்போ நீ என்ன சொன்ன? நானா? ஏய் நான் ஒன்றுமே சொல்லலடி, வாடி ரவுடி அப்படி சொல்லிட்டு டே உங்களை ஸ்மிர்க் பண்ணுறான். பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே ஜேஹோப் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜேஹோப் உங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. 3 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கீங்க. டே உங்களை நினச்சி அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டே வரான். நீங்களும் டேயை நினச்சி ப்ளஷ் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போது ஜேஹோப் நேற்று கிளாஸில் நடந்தது ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லி செம்மையாக சிரிச்சுட்டே வரான். பட் அவருக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் மட்டும்தான் சிரிக்கிறாருன்னு. ஜேஹோப் யோசிக்கிறான், என்ன நம்ம தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவர் நடந்து போயிட்டுருக்காரு. 3 பேர் ஸ்கூலுக்கே வந்துட்டீங்க. நீங்கள் ஹேனா கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜேஹோப் டேயை கிளாஸை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறான். டேய் என்னாச்சுடா, எதுக்குடா வெளியே கூப்பிட்டு வந்திருக்க? டே நான் காண்பது எல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கேட்குறான். அப்போ வந்து டே சொல்கிறான், என்ன கனவா, என்னடா சொல்கிற, ஒன்றும் புடுற மாதிரி சொல்கிறா. இல்லைடா, யாரையோ சைட் அடிக்கிற மாதிரி நான் பார்த்தேன், அது ஒரு வேளை அது கனவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேஹோப் சொல்கிறான். டே அவரோட ஐப்ரோவை ரைஸ் பண்ணி டேரெக்டாக கேளு ஜேஹோப் அப்படின்னு சொன்னோன்னே, சரி டே நீ ஒயர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோடு கேட்டுகிட்டே இருக்கான். டக்குன்னு கேட்டுட்டான். இந்த டேயோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே ஷையாக கலந்த ஒரு ஸ்மைலாக சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்துட்டு ஜேஹோப்புக்கு வாயில் கை வச்சு அப்படியே வந்துட்டு, அட பாவி மவனே இது எப்போலேருந்து? அதுவா, நான் ஒயனை பார்த்த ஃபஸ்ட்டு சைட்லேயே விழுந்துட்டேன்டா. எப்பா எனக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஒயன் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதான் என்னால் அவகிட்ட டேரெக்டாக சொல்ல முடில அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோட எமோஷ்னலாக சொல்கிறான்.
டே சொல்கிறத கேட்டு ஜேஹோப் ஹாப்பியாக சன்சன் ஸ்மைல் பண்ணி குட் சாய்ஸ் டே, ஃப்ரெண்டாக இருந்து அவள் லவ்வராக வர்றதெல்லாம் லக்குடா, அதுவும் ஒயன் மாதிரி நல்ல பொண்ணுலாம் மிஸ் பண்ணிடாத டே, ஒயன் உன் மேலே இன்ட்ரெஸ்டாக தானே இருக்கா, ஏன் வெயிட் பண்ணுற, போய் பேசுடா, கொஸ்டின் வச்சுட்டே இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது, நம்ம தான் அதை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு டேயும் ஜேஹோப்பும் சொல்கிறத கேட்டு ஹெட்டை நோட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸில் நீங்களும் ஹேனாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஹேனா உங்களை பார்த்து, ஏய் நேற்று எதுக்குடி என்ன நீ டே கிட்ட மிஷாவை பற்றி சொல்லும் போது அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உங்ககிட்ட கேட்குறாங்க. இது கேட்டு உங்களுக்கு செம்ம கோவமாயிருது. நீ எதுக்குடி அவளை பற்றி டே கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாவோட சீக்ஸில் பிஞ்ச் பண்ணுறா. அவங்க தலையில் ஒரு தட்டு வேற தட்டுறீங்க நீங்கள். ஹேனா அவங்க கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடி டப்புன்னு கை வச்சிட்ட, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, மேடம்க்கு என்னாச்சு? இதை கேட்ட உடனே உங்கள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ டே அண்ட் ஜேஹோப் உள்ளே அவங்கள ப்ளேஸில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டே பேசிட்டு அப்படியே உங்களை ஓரக்கனால பார்க்குறான். இதை பார்த்துட்டு நீங்கள் ப்ளஷ் பண்ணுறீங்க. இதை ஹேனா பற்றி ஷாக்காகி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறா. ஒயன் உனக்கு வெக்கம்னா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கா. ஏய் சிப்போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைலோட சரியான ஷையான ஸ்மைலோடு அவள்கிட்ட சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் பண்ணாதடி, அப்புறம் நான் பயந்துடுவேன், டேமில் இன்ட்ரெஸ்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸாகவும் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை நோட் பண்ணி உங்கள் சீக்ஸ்லாம் ரொம்ப செவந்துருச்சு, அந்தளவுக்கு ப்ளஷ் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஹேனா ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் நக்கலாகவும் சிரிக்கிறா. என்னடி ரவுடிகளே இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா, சரி டேக்கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸை சொல்லிட்டினியா இல்லையா அப்படின்னு சொன்னால், இல்லை ஹேனா டேக்கிட்ட போனாலே எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது, அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறது. என்னடி நீ கொஞ்சம் மீஷாவை பாரேன். நீங்கள் மீஷாவை பார்க்குறீங்க, அவள் டேயை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் இதை பார்த்து காண்டாகி ஹேனாவை பார்க்குறீங்க. பார்த்தியா, டே மிஸ் ஆகிடுவான்னு சொல்ல வரல, பட் அப்படி ஒரு சான்ஸே நமக்கு ஏன் கொடுக்கணும், ஸோ நீ என்ன நினைக்கிறியோ அதை டேக்கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹேனா சொல்கிறா. உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப ஹைப்பாக இருக்குது. நீங்கள் எஸ்ன்னு நோட் பண்ணிட்டு டேயை லைட்டாக பார்க்குறீங்க. டே உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். நீங்கள் ஷாக் ஆகி ரொம்ப மறுபடியும் ஷையாகி ஃபீலை பண்ணி அப்படியே உட்காந்துருக்கீங்க. டே நீங்கள் ப்ளஸ் பண்ணுறதை பார்த்து அவன் ரொம்ப ப்ளஸ் பண்ணுறான். இதே மாதிரியே 2 பேரும் சைட் அடிச்சுட்டு ரொமான்டிக்காக பேசிட்டு இப்படியே 1 மந்த்துக்கு மேலே சுற்றுறீங்க. பட் உங்கள் 2 பேராலையும் உங்கள் ஃபீலிங்ஸை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஷேர் பண்ணவே முடியல. ஸோ டே இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான். அவங்களுக்கு தெரியாமல் ஹேனாவை உங்களை ஸ்கூல் ஃபினிஷ் ஆகும் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அங்கே வச்சு உங்கள்கிட்ட அவரோட ஃபீலிங்ஸை சொல்லலான்னு. அதே மாதிரி பிளானை பண்ண டேயும் வருது. ஹேனா ஸ்கூல் ஃபினிஷ் ஆகும் உங்களை கூட்டிகிட்டு ஊரெல்லாம் சுற்றுறாங்க. நீங்களும் ஹேனாவை கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக சன்செட் டைமில் உங்களை பீச் கூட்டிகிட்டு போகிறா. ஏய் ஹேனா எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க, கொஞ்சம் அமைதியாக இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு சன்செட் தெரிகிற பிளேஸ்க்கு போகிறாங்க. நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, டீ அங்கே நின்றுட்டு இருக்கான். டீயை பார்த்தோன்னா அவள் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் டே அங்கே தனியாக தான் நிற்கிறான். அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதே நேரம் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகி அப்படியே ஹேனாவை பார்க்குறீங்க. ஹேனா ஏய் ரவுடி பாவுண்டிட்டே, அவன் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிறாத, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து அங்கே விட்டுட்டு உங்களை போயிடுறா. அங்கே யாருமே இல்லை, நீங்கள் டே மட்டும் தான் இருக்கீங்க. நீங்கள் டேயை பார்த்து அவர்கிட்ட ஸ்லோவாக நடந்து போகிறீங்க. டேயும் உங்களை பார்த்துட்டு ஸ்லோவாக உங்ககிட்ட வரான். 2 பேரோட ஹார்ட் பீட்டும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. சன்செட்டு பீச்சில் செம்மையாக ஆரஞ்சு கலரில் இருக்குது. அங்கே நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போ யோசிக்கிறான் டே, ஓ மை காட் ஒயன் ஸோ பியூட்டிஃபுல், நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே, அச்சோ தேங்கா வாய்ஸ் என்னடா இப்படி இருக்குது. சன்செட் டைமும் அப்படியே ஆரஞ்சு கலரில் தருது. நீங்கள் உங்கள் பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு டேக்கிட்ட மெதுவாக நடந்து போகிறீங்க. டே உங்ககிட்ட உங்களை பார்த்துட்டே கிட்டே வந்துட்டுருக்கான். 2 பேரும் 1 feet டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க. 2 பேருக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸாக அளவுக்கு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸை பார்க்காம கீழே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஒயன் நீ இப்படிலாம் பயப்படுற பொண்ணே இல்லையே,
உன்னால் முடியும், டேயை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்களே தைரியம் சொல்லி டேயை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. டே உங்களை பார்க்குறான். சன்லைட்டை உங்கள் ஃபேஸுக்கு செம்ம ஷைனாக டேக்கு தருது. உயன் எவ்வளோ அழகாக இருக்கு. கான்ஃபிடெண்ட்டாக டே, கான்ஃபிடெண்ட். அப்போ டேக்கு ஜேஹோப் சொன்னது ஞாபகம் வருது. ஒயனை மிஸ் பண்ணிட்டாதடா டே அப்படின்னு சொல்லிட்டு டே கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வர வச்சுட்டு உங்கள் ஐஸை பார்க்குறான். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக கூப்பிட்றான். உங்களுக்கும் உங்கள் ஹார்ட் பீட்டு சவுண்டை வெளியவே கேட்குது. நீங்கள் டேயை பார்க்குறீங்க. டே உங்கள் ஐஸை பார்த்துட்டு, ஒயன் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே என்னன்னு தெரில, எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்ச. நீ என்ன பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்க்க தான் தெரியுமா உனக்கு? சைட் அடிச்சிட்டு இருந்தேன். நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம்டி. நீ எனக்காக ஃப்ரெண்டாக ஆனதுக்கப்புறம் உன்னோட கேரக்டர் எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சு. நான் என்னோடய லைஃப் ஃப்ரெண்டுன்னு வச்சு நிறுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்வோடு அவன் அவ்வளோ பேசுகிறான். நீங்கள் டே சொல்கிறதெல்லாம் ஹாப்பியாக ரொம்ப கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி கேட்டுகிட்டு இருக்கீங்க. டேவோட ஐஸில் உங்களுக்கு லவ் மட்டும்தான் தருது. டே அவனுக்கு பின்னாடி வச்சுருந்த ஃப்ளவர் பொக்கே எடுத்து வெளியே எடுக்கிறான். நீங்கள் சர்ப்ரைஸாக ஹாப்பியாக பார்க்குறீங்க. அந்த பொக்கேயில் பெரிய 7 ரெட் ரோஸ் இருக்குது. பட் அதில் 6 மட்டும்தான் ஒரிஜினல் ரோஸ், 1 ஃபேக் ரோஸ். அதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. டே அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த பொக்கேயில் உங்கள்கிட்ட கொடுத்து, ஒயன் இந்த பொக்கேயில் இருக்க லாஸ்ட் ரோஸ் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்டி. என்னோடய லைஃப்பில் நீ எப்பயும் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கேன் யூ பி மைன் அப்படின்னு வந்துட்டு லவ்வோட உங்கள் ஐஸை பார்த்துட்டு அவர் லவ்வை இப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறான். நீங்கள் டே சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகிட்டு ஏதோ இந்த வேர்ல்டுலே உங்கள் கைக்கே கிடச்ச மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ இதாகுது உங்களுக்கு. உங்கள் ஐஸ்லேருந்து ஹாப்பி டேஸ் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அந்த ஃப்ளவர் பொக்கேவை டே கையோடு சேர்த்து பிடிச்சி அப்படியே டேக்கிட்ட நீங்களும் நீல் டவுன் பண்ணி டே ஐஸை பார்க்குறீங்க. டே நீங்கள் சொல்ல போகிற ஆன்சருக்காக வெயிட் பண்ணி உங்களை பார்க்குறான். டே நீ என்னை எப்பயோ உன்னோடதாக ஆக்கிட்டடா. ஐம் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸில் டியர்ஸோடு டேக்கிட்டேன் நீங்கள் உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்ட டே ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. டேக்கு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வர வைப் பண்ணி உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறான். நீங்கள் டே ஐஸை பார்க்குறீங்க. டே உங்கள் ஐஸை பார்த்துட்டு, ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்றான். லவ் யூ டே, என்னை விட்டு எப்பயும் போக மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. டே நீங்கள் சொல்கிறது கேட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் டே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது பேபி. உன்னோட ஐஸை பார்க்காம உன்னோட வாய்ஸை கேட்காம என்னோடய உயிர் இருக்காது பேபி அப்படின்னு சொல்கிறான். டே சொல்கிறத கேட்டு நீங்கள் ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணுறீங்க. லவ் யூ டேங்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேட்டுட்டு ஹக்கை பிரேக் பண்ணி உங்கள் ஐஸை பார்த்துட்டு லவ் யூ டு பேபி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறான். 2 months அப்படியே போகுது. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுற விஷயம் உங்கள் ஸ்கூலுக்கெலாம் தெரியாத ஆளே கிடையாது. நீங்கள் 2 பேரும் செம்ம ஜோடின்னு உங்கள் ஸ்கூலில் உங்கள் 2 பேரும் நேமே வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க. ஸ்கூல் கட்டடிச்சிட்டு வெளியே சுற்றுறது, பீச்சு, தேட்டர், பார்க்குன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேரையும் பார்க்குற எல்லோரும் உங்களை மேட் ஃபார் ஈச் அதர்னு தான் சொல்லுவாங்க. உங்களை பார்த்து ஜேஹோப் அண்ட் ஹேனாக்கும் ரொம்ப ஹாப்பி. பட் மீஷாவை தவிர. மீஷா உங்களை பார்த்து செம்ம காண்டாக இருக்கா. ஒன் ஃபைன் டே மார்னிங் ஆகுது. மீஷா கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போது ஜேஹோப் ஹேனா டே நீங்கள் உள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ டே யாருக்கும் தெரியாமல் உங்கள் ஹிப்பில் பிஞ்ச் பண்ணுறான். நீங்கள் டேயை ப்ளேஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கீங்க, விளாண்டுருக்கீங்க, லவ்வோட ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து மீஷாவுக்கு ஸ்டொமக்கில் பேர்ன் ஆகுது. நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து முடியாமல் பின்னாடி திரும்பிடுறா. அப்போ உங்கள் கிளாஸில் இருக்கிற இன்ஷுன்னு ஒரு பையன் ரொம்ப கோவமாக உங்களை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மீஷா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறா. பிரேக் டைமில் கிளாஸில் இன்ஷு மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கான். எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. மீஷா இன்ஷு கிட்டே போகிறா. ஏன் இன்ஷு ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கான். இல்லை இன்ஷு, நீ கோவமாக பார்த்துட்டு இருந்தியே ஒய்யனை, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி டவுட்டாக பேசுகிறா.
நீங்கள் சைட் அடிக்கும்போதே வந்து இன்ஷு உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இன்ஷு வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பான். உங்கள்கிட்ட எப்போயுமே யாராச்சும் கிளாஸில் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத டைம் பார்த்து உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். ரூட் அண்ட் பிஹேவாகவும் பண்ணுவான் அவன். நீங்கள் ஒரு டைம் இப்படி பண்ணால் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட உங்கள் மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு கெத்தாக வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் கூட கமிட் ஆகிட்டீங்க. இதனால தான் இன்ஷு உங்கள் மேலே செம்ம கோவமாக இருக்கான். இதை இன்ஷு மீஷா கிட்ட சொல்கிறான். மீஷா அதை கேட்டு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகி உங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி இன்ஷு கூட சேர்ந்து ஒரு பிளான் போடுறா. மீஷா யோசிக்கிறா, என்னோட என்கிட்ட இருந்தே பிரிச்சிட்டல ஓயன், இனிமேல் உனக்கு இல்லை, வேறு யார் பார்க்குறான்னு நான் பார்க்குறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீஷா வந்து அப்படியே ஒரு ஸ்மிருக் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்கிறா. அனதர் 5 days ஸ்கூல் ஃபினிஷ் டைமு. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ மீஷா அவங்கக்கிட்ட ஓடி வந்து நிற்கிறா. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே மீஷாவை பார்க்குறீங்க. என்ன மீஷா? ஒயன் இன்ஷு என்ன இன்ஷுக்கு என்ன அப்படின்னு ஷாக்காக கேட்குறீங்க. இல்லை ஒயன், இன்ஷுக்கும் உனக்கும் என்னாச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் வந்து இன்ஷு என்கிட்ட சொன்னான். இன்ஷு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான் ஒயன். ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒயன் உன்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உன்கிட்ட சாரி கேட்கணுன்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி மீஷா சொல்கிறா. அப்படியா, ஓகே மீஷா, சாரிலாம் வேண்டாம், இன்ஷு சேஞ்ச் ஆகிட்டான்ல, எனக்கு அதுவே போதும். பட் இன்ஷு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். நீ ஒரு வாட்டி போய் அவன்கிட்ட பேசுறியா? பெட்டராக ஃபீல் பண்ணுவான். சரி ஓகே, இப்போ எங்கே இருக்கான்? நம்ம சயின்ஸ் லேபில் தான் இருக்கான் ஒயன். லேப்லையா? பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக கிரவுண்டில் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்களே. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஒயன், இப்போது நான் போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு போயிட்டு இருக்கீங்க. கிளாஸ் டைம் ஓவர் ஆகி 30 minutesக்கு மேலே ஆச்சு. நீங்கள் 4 பேரும் எப்போயும் இந்த டைம் தான் வீட்டுக்கு போவீங்க. மீஷா எல்லாம் பிளான் போட்டுட்டு பண்ணி அவங்கள லாக் பண்ணிட்டா. நீங்கள் லேபுக்கு போயிட்டீங்க. அந்த பில்டிங்கில் யாருமே இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. இன்ஷு எங்கே இருக்க? நான் ஒயன் வந்திருக்கேன்டா இன்ஷு அப்படின்ற மாதிரி வந்து கத்துறீங்க. அப்போ லேப்குள்ளே வந்து டோர் லாக் பண்ணுறான். நீங்கள் பின்னாடி திரும்பி இன்ஷுவை பார்க்குறீங்க. இன்ஷு உங்கள் கிட்டே வரான். நீங்கள் கோவமா டேய் என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ண. ஒயன் உனக்கு என்ன பிடிக்கல? ஏன் ஒயன் உனக்கு என்ன பிடிக்கல? இன்ஷு நீ என்கிட்ட சாரி கேட்கணுன்னு தானே சொன்னாதான் மிஷா சொன்னான். பட் உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரிலையே. இன்ஷு உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. சாரியா? நானா? ஐயோ ஒயன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த கூட போயிட்டேன். அப்போ உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுதுடி? என்ன இன்ஷு ஓவராக பேசுகிற? மரியாதை என்னை விட இல்லைனா என்ன செய்கிறது? எனக்கு புரியல, நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே இருக்கிற வாழை ஹிட் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. இன்ஷு வந்து உங்ககிட்ட சொல்கிறான். என்னது மரியாதையா? நீ அன்றைக்கி என்கிட்ட காட்டினிய மிடில் ஃபிங்கரை, அது மட்டும் என்ன மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அவனை அடிக்க ட்ரை பண்ணுறீங்க. இன்ஷு உங்கள் 2 கையும் பிடிச்சி உங்கள் ஹெட்டுக்கு மேலே லாக் பண்ணுறான். நீங்கள் இன்ஷு இப்படி பண்ணுறதை பார்த்து ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. இன்ஷு உங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அவனோட ஐஸ் உங்கள் செஸ்ட்டு மேலே இருக்குது. இப்போது என்னடா அது, ரெண்டும் அவ்வளோ அழகாக இருக்கே ஒயன், எப்பா என்ன பொண்ணடி நீனு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷு வந்து உங்கள் 2 ஹேண்டையும் ஒரு கையில் அவன் வந்து பின் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட டச் பண்ண வரான். நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியல, மூவ் பண்ணக்கூட முடியல. அப்போ நீங்கள் இன்ஷுவை முறைச்சிட்டே பார்த்துட்டு யூ பஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லி உங்களோட ரைட் நீயை வச்சு இன்ஷுவோட மெயின்லேயே வந்து கிக் பண்ணிடுறீங்க. இன்ஷு பெயின் தாங்க முடியாமல் உங்கள் ஹேண்டை விட்டுட்டு கீழே விழுறான். நீங்கள் அங்கேருந்து வேகமாக மெயின் டோர் கிட்டே ஓடுறீங்க. நீங்கள் டோரை லாக் பண்ண போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க, லாக்கில் கிடக்குது. அப்போ இன்ஷு ஒரு பாட்டில் எடுத்து உங்கள் பேக் ஹெட்லேயே வந்து அடிக்கிறான். நீங்கள் உங்கள் ஹெட்டில் கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி இன்ஷுவே பார்க்குறீங்க. நான் அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுற மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மிடில் ஃபிங்கர் காட்டுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே வந்துட்டு ஃபெயிண்ட் ஆகுறீங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோடு முடிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பாட்டில் வந்து எல்லாம் சொல்கிறேன்டா. கேங்ஸ்டர் ஹஸ்பண்டும் போடுறேன்டா, நான் கொஞ்சம் நல்லா போட்டுறேன். எவில் ப்ளே பாய் போடுறேன், சரிங்களா? கோச்சிக்காதீங்க என்ன? எவில் ப்ளே பாய் நான் போடுறேன்டா, ஓகேயா? Bye.
டாட்டா, போயிட்டு வரேன். எல்லோரும் சேஃபாக இருங்க.